மகாலட்சுமி. டூட்டி ஃப்ரூட்டி டூட்டே டூட்டே ஃப்ரூட்டே டூட்டே ஃப்ரூட்டே. பீடா 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 வா பீடா வெத்தலைய போட்டேன்டி. டூட்டி ஃப்ரூட்டி டூட்டி ஃப்ரூட்டி டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி. ஏமா கும்பகோணத்துல இருந்து வந்த வெத்தலையை மதிக்காமல் நீங்க ஒரு ஃபுல் மீல்ஸ் வச்சு வெத்தல வச்சினியா சாப்பிடுறேன். ஒன்லி பீடா மட்டும் தாமா. பீடா மட்டும் எப்படி சாப்பிடுறது? டிசப்பாயிண்டே ஆக மாட்டேன். உனக்கு சூப்பரான ஒரு பீடா எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி கொடுக்கறதுக்காக தான். அதெல்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காரு தெரியுமா இவர் அதுக்காக. டூட்டி ஃப்ரூட்டி சிம்பிள். அம்மா கொஞ்சம் தலையாட்டம் பேசுங்க. அவங்க பின்னாடி இருக்கிற வாந்தி வருதா ஷேக்கிங். எல்லாம் அவனை இறக்கி விடுங்க பாருங்க. ரொம்ப இப்படி பண்ணி பேசினா அவனுக்கு வாந்தி வருமா வராதா? சரி எனக்கு ஒரே ஒரு டவுட். இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா? டூட்டி ஃப்ரூட்டி இஸ் ஜெனரலி ஸ்வீட் only. ஆமா ஆமா இது ஸ்வீட் தான். என்ன பண்ண பீடா சாப்பிட்டு வந்து பார்த்தோன்னா வீணா போனவங்க யாருமே கிடையாது வேர்ல்ட்ல. நீ தைரியமா வா. நீங்களும் பச்சை வெத்தலை 2 பேரும் ஒரே பேசறதும் பச்சை பச்சை. வெரி நைஸ். அந்த பாட்டி ஃப்ரூட்டியை பார்த்தலாம். பாட்டி ஃப்ரூட்டி இல்ல டூட்டி. இந்த கால்வெளியிலே அது தின்றதுக்கு இறங்கி வர பத்தியா? வா வா வா. ஐயோ போச்சே. சாப்பிட்டு கொட்டை கூட துப்பிட்டாரு. இதுக்கு கொட்டலாம் இல்ல. ஓகே நீங்க சூஸ் பண்ண அந்த பீடா. வாவ். பீடாக்கான வெத்தலை இங்க இருக்கு. பீடா போடுறவரை கூப்பிடுங்க. ஆவோ பையா. பங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா. ஓகே அண்ணா பேரு मिश्रा सर. ओके अय्या एक नाइस बहुत अच्छा बीड़ा के ये अम्मा के कुडुंगो एक किल्को बीड़ा. ஓகே இப்போ அண்ணா மிஸ்ரா அண்ணா வந்து பார்த்தனா வேற மாதிரி ஒரு மிஷன்ல இருக்கிறாரு. நம்ம சுகன்யா அவர்களுக்கு வந்து ஃபயர் பீடா செய்து தர போகிறார். பிரியங்கா இதெல்லாம் நிறைய வச்சிருவீங்க நினைச்சிட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணா. நான் இல்ல சுகன்யா 2வது ரவுண்ட் நீங்க இத பண்ணிருக்கீங்க. போங்க. நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது முட்டை பிரியாணி விற்பானுங்க ரோட்ல. அந்த காரமா மிளகா பஜ்ஜியோட சாப்பிட்டு 3000 ரூபாய்க்கு ஒரு பீடா வாங்கி போட்டோன்னு வைங்களேன், அந்த கடை பக்கத்துலேயே படுத்துக்கலாம். மாக்கப் அந்த ஒரு வெத்தலை மட்டும் பெருசா இருக்கு அதுதானே நம்ம அதுதான் நீங்க சாப்பிட போறீங்க. ஒண்ணே கண்ணே ये क्या है? ஜெல்லி ஹே. எனக்கும் இது பண்ணி தாங்க பையா. பின்ன கட்சியா கிருஷ்ணாவில் போட்டு கொளுத்திடுவாரா? சோ மிஸ்ரா அண்ணாக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. வெத்தலைக்குள்ள இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து மிஸ்ரா அண்ணா வந்து போட்டு வச்சுட்டாரு. இப்போ மிஸ்ரா அண்ணா அதை கொளுத்தி அது சுகன்யா வாயில கொளுத்தி நாங்க இப்ப அதை சும்மா ஜக ஜோதியா பார்க்க போறோம். நீங்க தான் ஜோதி லட்சுமியை சூஸ் பண்ணுங்க இல்லையா? எடுத்து டால் தோ பையா. மூக்கே அந்த டால் தோ. ஒண்ணு ஆகாதுல? ஒண்ணுமே ஆகாது. சாப்பிடு भैया 1 मिनट. योर टाइम स्टार्ट्स नाउ. भैया मेरे लिए एक बनाओ ना प्लीज. சீக்கிரம் முடிங்க. அவங்க 2 பேருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண. நீங்க முடிக்கலாம். என்ன இப்படி தள்ளுற? ஓகே. எங்கயோ மாட்டிட்டு இருக்கா? சரி ஒண்ணுதான் அவ்வளவுதான். இத முடிச்சாலே போதும். 10 seconds more. Come on, Suganya, you can complete this. சரிங்களா? Time up. அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணி விட்டார்கள் சுகன்யா. மிஸ்ரா பையா கிட்ட தீப்பந்தம் பீடான்னு ட்ரை பண்றீங்களா? भैया इधर में भोगी फंक्शन है. எலி இருக்கிற பொந்துல துணியை கொளுத்தி சொருவாங்க. அந்த பக்கமா ஓடியாருன்றதுக்காக அது மாதிரி இதுமா பாக்குறதுக்கு. ஓகே வெற்றி பெற்ற பாக்கு சுகன்யா பாக்கு அப்படின்ற வகையில் 50,000 ரூபாய்க்கு விளையாட போறது சுகன்யா அவர்கள். உங்களுக்காக வரக்கூடிய அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தலாம். பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே. ஆஹா சிந்து பைரவி படத்துல வர
சிவகுமார் சாரே வந்திருக்கிறாரு கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு பாட்டை பாடுவீங்களே, சூப்பரா இருக்கும் சார். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. சார் நீங்க இன்னொரு படத்துல நடிச்சிருக்கீங்க, கோதாவரிய கோட்டை போட்டுடுவீங்களே, அவர் நீங்க தானே சார்? கண்ணா அது விசு கண்ணா. இப்போ ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால இந்த வாய்ஸ் சிவகுமார் வாய்ஸ் நம்பி நீங்களே கேட்டுங்க. நீங்களே ஒத்துட்டு நீங்களே சிரிச்சிருக்கேன். ரேகா சொல்லுப்பா. எத்தனையோ ப்ரோக்ராம் நான் போயிருக்கேன். ஆமா. அதோட டைட்டில் சொல்லும் போதெல்லாம் யாரும் என்னை பார்த்து சிரிச்சது இல்லை. ஆ. ஆனா இந்த ப்ரோக்ராம் வந்து ஊ சொல்றியா ஊ சொல்றியான்னு சொன்னா என் வாய்ஸ்ல கேட்கும்போது ஊ ஊ ஊ ரெண்டும் ஒரே மாதிரி கேட்குதுன்றாங்க. அதனாலதான் நான் அந்த ப்ரோக்ராம் வராமே போயிட்டேன். ஆனா சிந்து வரை வரான்னு உடனே என் மனசை என்னால கட்டுப்படுத்த முடியல. புரியுது. இதுல யாரு சிந்து? நான் ஒரு சிந்து, மூக்கத்தா சிந்து. நான் ஒரு சிந்து, காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. சார் இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற சாங் சார். நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி? ஏற்கனவே இந்த வாய்ஸ் படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாய்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக செட்டுல இருக்கிற ஏசியை இன்னும் கூலாக்கி குளிர் நாய் வர வச்சுக்கிட்டு குளிர் ஜோரத்தோட பேசிருக்கேன். புரியுது புரியுது. நீங்க அதுல அந்த நான் நார்மலா போன்ல பேசினா கூட என்ன சார் ஆட்டோல போயிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேட்டதுக்காக உனக்காக ஒரு பாட்டு பாட்டுமா? பீஸா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஆவை ஒன்று பாட்டுவா. ஆப்ப முதல் மெல்சாய் லேக் டைமண்ட் இன் தி ஸ்கை மா, லேக் டைமண்ட் இன் தி ஸ்கை. ஒரு பையில பணம் இருக்கு, ஒரு பையில பாட்டில் இருக்கு. பாட்டில் கிடைச்சா என்கிட்ட கொடுங்க, குடிச்சு ஓரமா படுத்து தூங்கிடுறேன். நான் வரேன். ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. இங்கேயும் பச்சை நீங்களும் பச்சை வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட கட்டையாக கிடைக்கும் 50,000 ரூபீஸ். மகாலட்சுமி ஜோதிலட்சுமி மகாலட்சுமி வாமா 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 அம்மா வாமா, பார்த்தாலே தெரியாமா கட்டு கட்டா காசு படுத்துட்டு இருக்குமா. இங்கதாம்மா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது என்ன அந்த ஷேப்ல வச்சிருக்கோம்னா உனக்கு தெரிய வேணாமா? உள்ள இருக்கும் சில ஐட்டம்ஸ், அது உள்ள இருக்கும். 5 அம்மா இங்க வாமா, 4 நான் உனக்கு வாங்கி தரேன். 50,000 ரூபாய் வாங்கி தரேன். வா அடி 2 அடிச்சிரே அடிச்சிரே. ஐயோ சொல்றத கேளு. அடி அடி, அங்க அடிக்காத, இங்க அடி. சுகன்யா ஒரு வாட்டி கூட சார். ரூபாயை வின் பண்ணிருக்காங்க சுகன்யா அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து விட்டு பெரிய இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. உனக்கு தவளை பிடிக்கும், இது நண்டு ரொம்ப பிடிக்கும். அதோட நறுக்கு நறுக்கு கடிச்சிடும். நத்தா உனக்கு என்ன பண்ணுது? நைட்ல எங்க வெளில போயிட்டு வருமா? ஒண்ணும் இல்ல, உள்ள உன் பெண்ணுக்கின்னெல்லாம் சொருகிக்கோ. இது ஏதோ ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ லைட்டா. ஆஹா லைட் லேம்ப் சூப்பரா இருக்குமே. அதாவது புது வீட்டுல லைட் இல்லைன்னா அப்படி. தெருவிளக்கும் கிடைத்து விட்டது. நீ ரொம்ப அவரை பாசமா பாத்துக்கிறது ஒரு வாட்டியும் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. தீக்கு மேல இருக்கிற அந்த லவ் தான். சுகன்யா ஜெயிச்சிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க.